வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நிக்கல் மார்க்கெட்டில் திங்கக்கிழமை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 806 பக்கமாக நிக்கல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 816 ரெசிஸ்டன்ஸாக வச்சு நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 800 அப்படின்ற முக்கியமான சப்போர்ட்டை நிக்கல் மார்க்கெட் உடைச்சதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோனை தொடர்ந்து டெஸ்ட் பண்ணி 792 வரைக்கும் கீழே வந்து அதையும் பிரேக் பண்ணி 790 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமைஞ்சு புதிய லோவும் க்ரியேட் பண்ணி க்ளோசிங்கும் கீழேயே க்ளோஸ் ஆனது. மறுபடியும் தொடர்ந்து நிக்கல் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரிவிக்குது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் வந்துடுச்சு. அதனால் நம்ம அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியாது. நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்மளோட ஸ்டாப்லாஸ் ஜோனை 802 வரைக்கும் கீழே இறக்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி படிப்படியாக நம்ம ஸ்டாப்லாஸ் ஜோனை கீழே இறக்குறோம் அப்படின்ட்டு. தொடர்ந்து 802 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் நீங்கள் செல் பண்ணலாம். எதிர்பார்க்குற டார்கெட்ஸ்லாம் 786, 780.2. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.